Hi everyone, this is Archita welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற எஸ்ஸேவோட டீடைல்டு டெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுக்கு யூனிட் 2ல டீடைல்டு ஸ்டடீஸ்ல வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் பீஸ். ஸோ ஹியர் லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அபவுட் த எஸ்ஸே. இந்த எஸ்ஸே ஆஸ் யூஷுவல் பேக்கன் சொன்ன உடனே எஸ்ஏஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும். எஸ்ஏஸ் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 58 எஸ்ஏஸ் எழுதியிருக்காங்க. அந்த 58 எஸ்ஏஸ் வந்து 3 பார்ட்ஸா வந்து அவர் எழுதியிருக்காரு. அவரோட லைஃப் டைம்ல 3 ஸ்டேஜஸ்ல அவர் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஏ அப்படின்னு பார்க்கும்போது 10 எஸ்ஏஸ் வந்து 1597ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 38 எஸ்ஏஸ் வந்து 1612ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆன் த ஹோலா 58 எஸ்ஏஸ் வந்து 1625ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிகேஷன் பத்தி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 97ல இருந்த எஸ்ஏஸ் 1612ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி 1612ல இருந்த எஸ்ஏஸ் 97ல இருந்த எஸ்ஏஸ் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து 1625ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. காட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எழுதின எஸ்ஏஸை என்லார்ஜ் பண்ணி எடிட் பண்ணி செகண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸஸ் எஸ்ஏவும் அதுல சேர்த்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பப்ளிஷ் பண்ண 1625லயும் நியூ எஸ்ஏஸோட முன்னாடி எழுதின எஸ்ஏஸோட எடிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. காட் இப்ப இந்த எஸ்ஏ ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற எஸ்ஏ அவர் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ண அதாவது 1597ல அவர் பப்ளிஷ் பண்ணும்போது 10 எஸ்ஏஸ் பப்ளிஷ் பண்ணாருல, அந்த 10 எஸ்ஏஸ்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எதுனா இதுதான் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற எஸ்ஏ தான். அதுக்கப்புறமேட்டு அதை என்லார்ஜ் பண்ணி எடிட் பண்ணி 1625 கலெக்ஷன்லயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து அபவுட் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஆஃப் ஸ்டடீஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ என்ன கான்செப்ட்ல அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஸ்டடீஸ்னா என்ன. ஸோ வாட் இஸ் ஸ்டடி அண்ட் வாட் இஸ் ஸ்டடீஸ். இப்போ ஸ்டடி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா STUDY. ஸ்டடி அப்படின்றதோட மீனிங் பாத்தீங்கன்னா நம்மளோட படிப்பு கல்வி அப்படின்னு சொல்லுவோம், எஜுகேஷன் வரும். அதே ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிசர்ச், ரீசர்ச்சிங் சம்திங், லேர்னிங் சம்திங். எஜுகேஷன் இஸ் a process of learning. எஜுகேஷன் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆனா ஸ்டடீஸ்னு சொல்லும்போது டீடைல்டா நம்மளோட நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்றதுக்கு பேரு ஸ்டடீஸ். ஸோ ஸ்டடி வேற ஸ்டடீஸ் வேற. இதுல நம்ம ஸ்டடீஸை பத்தி பார்க்க போறோமே தவிர ஸ்டடியை பத்தி பார்க்கல. நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறது இல்ல. ஜென்ரலா நாலேஜ்காக ரீடிங்ன்ற ஒரு ஹேபிட் இருக்குல்ல, அந்த ஹேபிட்டை டெவலப் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுதான் கான்செப்ட். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் பர்பசஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஏன் படிக்கணும், அந்த ஸ்டடியோட மெயின் பர்பஸ் என்ன, வாட் ஸ்டடீஸோட மெயின் பர்பஸ் என்ன. நெக்ஸ்ட் வந்து எப்படிலாம் படிக்கலாம், why should we read and how we can read. Then what do we get from reading. So what is the ultimate optimism of reading. reading ஆல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, optimization என்ன அப்படின்ட்டு. Finally how is reading equated to medicine. ரீடிங்கை மெடிசனுக்கு ஈக்குவேட் பண்றாங்க, எப்படி ஈக்குவேட் பண்ணிருக்காரு அப்படின்றதுதான். ஸோ ரீடிங் அப்படின்னு சொல்லும் போதே இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், ரைட். இந்தியன் கோட் கூட ஒண்ணு இருக்கு, குவாலிட்டி குவான்டிட்டி அண்ட் ஈக்விட்டி. இதுதான் வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் இன் எஜுகேஷன். குவான்டிட்டி, குவாலிட்டி, ஈக்விட்டி. ஸோ குவான்டிட்டி, குவாலிட்டி, ஈக்விட்டி. ஸோ குவான்டிட்டி முக்கியம், எவ்வளவு படிக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட். அந்த படிக்கிறதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அதோட ஈக்விட்டி, அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம், ஈக்குவலைஸ் பண்றோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இப்ப இது மூணுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட நம்மளோட ஸ்டடீஸ் வந்து வேஸ்ட். ஒன்ன வந்து இன்னொன்னு ஓவர்லாப் பண்ணவும் முடியாது, ஒன்னு இன்னொன்னு இக்னோர் பண்ணவும் முடியாது. ஸோ வாட் வி ரீட், என்ன படிக்கிறோன்றது முக்கியம், அதை எப்படி படிக்கிறோம், நம்ம படிக்கிறது வேலிடா வேலிட் இல்லையா அப்படின்றது முக்கியம். ஸோ என்ன படிக்கிறோம், குவான்டிட்டி, குவாலிட்டி, அது வேலிடா வேலிட் இல்லையா, அதை எதுக்காக படிக்கிறோம்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம், அதுதான் ஈக்விட்டி. ஸோ இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எஸ்ஸே. நிறைய ரீடிங் ஹேபிட் இருக்கலாம், ரைட்டிங் ஹேபிட் இருக்கலாம், இல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி ஓரியன்டா நிறைய படிச்சுட்டே இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ ஹவ் அ ஸ்டடீஸ் ஷுட் பி அண்ட் வாட் ஆர் த மெயின் பர்பசஸ் ஆஃப் ஸ்டடி, வாட் இஸ் ஆக்சுவலி ஸ்டடீஸ் இஸ், அதுதான் இது வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. Now ஆஃப் ஸ்டடீஸ் essay is here. Of studies. Studies serve for delight, for ornament and for ability.
Their chief use for delight is in privateness and retiring, for ornament is in discourse, and for ability is in the judgment and disposition of business. For expert men can execute and perhaps judge of particulars one by one, but the general counsels and the plots and marshalling of affairs come best from those that are learned. To spend too much time in studies is sloth. To use them too much for ornament is affectation. To make judgment wholly by their rules is the humor of a scholar. They perfect nature and are perfected by experience. For natural abilities are like natural plants that need pruning by study. And studies themselves do give forth directions to too much at large, except they be bounded in by experience. So that's all. What is the meaning of this? So first line ஒரு clear சொல்லிட்டார். For what purpose we are studying? எதுக்காக நம்ம படிக்கிறோம்? நம்ம படிக்கிறதுக்கான purpose என்ன அப்படின்னு எக்ஸாக்ட்டா சொல்லியிருக்கார். Studies serve for delight, for ornamentation, for ability. Studies வந்து மூணு purposeக்கு யூஸ் பண்றோம். எதுக்கு? Delight, ornament, ability. So delight na happiness, jolly, happy, ஒரு free time activity. நம்மளே வந்து கொஞ்சம் ஜோவியலா, ஜோஷ்ஃபுல்லா, ஜாய்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்காக. Ornament na அணிகலன், something we use to decorate ourselves. Ability அப்படின்னு சொல்லும்போது skill. ஓகேவா? அப்ப எதுக்கு படிக்கிறோம்? ஒண்ணு leisure timeக்காக, happinessக்காக, joyfulnessக்காக படிக்கலாம். இல்ல நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு ஆர்னமெண்டேஷனுக்காக நம்ம படிக்கலாம். இல்லனா நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் அவர் வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கீழே கொடுத்திருக்காரு. The chief use of delight. எப்ப நம்ம டிலைட்டுக்கு படிப்போம்? எப்ப ஜாலியா இருக்கிறதுக்கு படிப்போம்னா, ஒண்ணு நம்ம தனியா இருக்கும்போது லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸ்ல, வேலை எதுவுமே இல்லை, நம்மளோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற போது புக் எடுத்து வச்சு படிச்சோம்னா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, ஜெனரல் ரீடிங். இதுக்கும் வந்து ஆஃப் ஸ்டடீஸை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்களா, ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், இந்த எஜுகேஷனோட அதை மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. இட் இஸ் ஜெனரல் ரீடிங் ஹேபிட். அந்த ரீடிங் ஹேபிட் வந்து மேபி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டோம், ஒரு லெஷர் டைம் ஆக்டிவிட்டியா நம்ம செய்யலாம். அதுதான் வந்து டிலைட். ஒரு சில டைம் வந்து நம்ம நல்லா பேசணும், நல்லா கம்யூனிகேட் பண்ணணும், நல்லா கான்வர்ஸ் பண்ணணும், நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் கிளியர் கட்டா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில டைம் வந்து ரெஃபர் பண்ணி படிப்போம்ல, அதுதான் ஆர்னமெண்டேஷனுக்காக படிக்கிறது. ஸோ டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் பர்பஸ், டாக்கிங் பர்பஸ், டே டு டே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டிஸ்கோர்ஸ். ஒண்ணு நம்மளுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக படிச்சோம்னா அது ஆர்னமெண்டேஷனுக்காக, நம்ம பேசுறது வந்து அழகா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் எபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நம்மளுக்கு அந்த ரீடிங் நாலேஜ் தேவை அப்படின்னா, டு ஜட்ஜ் அண்ட் டிஸ்போசிஷன் ஆஃப் பிசினஸ். பிசினஸ் டிஸ்போசிஷன் சொல்லும்போது நம்ம செய்யற வேலை இன்னும் கரெக்டா செய்யறதுக்காகவோ, இல்ல யார் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்றதுக்காகவோ, இல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவு எடுக்கணும், சொல்யூஷன் தேடணும் அப்படின்றதுக்காகவும் படிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஸ்கில் பேஸ்ட் எபிலிட்டியை டெவலப் பண்ற ரீடிங். ரைட்? இப்போ 3 பர்பஸ்க்காக படிக்கிறோம். அந்த 3 பர்பஸும் என்னென்னத்துக்காக படிக்கிறோம்? டிலைட், ஆர்னமெண்ட், எபிலிட்டி. டிலைட் சொல்லும் ஹாப்பினஸ், ஆர்னமெண்ட் சொல்லும் போது கான்வர்சேஷனுக்காக யூஸ் பண்றது, எபிலிட்டின்னு சொல்லும்போது ஜட்ஜ் பண்றதுக்காகவோ இல்ல நம்மளுக்கு பிசினஸ் ப்ராஃபிட் ஓரியன்டா படிக்கிறதுக்கோ இருக்கலாம். நெக்ஸ்ட், நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட் மென். எக்ஸ்பர்ட் மென்னா இந்த விஷயத்துல இவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றோம்ல. எப்படி அந்த எக்ஸ்பர்ட் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் அவர் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிருப்பார். அப்படி இருக்கிறவர் கூட ஒரு விஷயத்தை எப்ப ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா அவர்கிட்ட வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அவர் வந்து ஜட்ஜ் பண்ணுவார். அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஜட்ஜ் பண்ணுவார். ஆனா இதே ஜெனரல் கவுன்சிலிங் ஆகட்டும், இல்ல மார்ஷலிங் பிளாட்ஸ் இருக்கட்டும், மார்ஷலிங் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்மிலாம் இருக்குல்ல, ஆர்மியில இல்லைன்னா ஒரு வார் அப்போ பிளான் பண்றது, அந்த டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் யார் பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னா எஜுகேட்டட். சரியா? லேர்ன்ட், நிறைய படிச்சிருக்கவங்க, நிறைய அந்த ஜென்ரலா புக்ஸ் படிச்சிருக்கவங்க ஈஸியா கவுன்சில் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு நீ இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணா ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டு த பாயிண்ட் நெக்ஸ்ட் மொமெண்ட்ல வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க யாரா இருப்பாங்கன்னா நிறைய படிச்சவங்களா இருப்பாங்க. ஓகேவா? அது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே படிச்சுட்டோம், இந்தந்த ரீசனுக்காக படிக்கிறோம்,
இதே ஓவர் எக்ஸாஜுரேட்டடா படிச்சாங்கன்னா ஒருத்தவங்க எப்ப பாரு படிச்சுட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னும் போது ஸோ டூ மச் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லேசியா தான் அது ஆகும். ஓகே, டூ மச் ஆஃப் ஸ்டடீஸ் வில் மேக் யூ ஸ்லாத்னா லேசினஸ். அப்ப ரொம்ப படிச்சுட்டே இருந்தாங்கன்னா ஓவரா படிச்சுட்டு இருந்தா அது லேசினஸ் தான் கொடுக்குமே தவிர இட் இஸ் நாட் needed for any kind of activities in your day-to-day life. And to use them much, ரொம்ப படிச்சாங்கன்னா ரொம்ப டிலைட்டுக்காக இந்த பிரைவேட்னஸ்ல இருக்கும்போது லெஷர் டைம் நிறைய இருக்குன்றதுக்காக சும்மா படிச்சுட்டே இருந்தாங்கன்னா லேசி ஆயிடுவாங்க. அதே மாதிரி டூ மச் ஆஃப் ஆர்னமெண்டேஷன், ரொம்ப நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அடுத்தவங்க ஆஹா ஓஹோ சொல்லணுன்றதுக்காக ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது அஃபெக்டேஷன்ல முடியும். அஃபெக்டேஷன் ஓவர் எக்ஸாஜுரேஷனா இருக்கும். ஓகே, ஓவர் எக்ஸாஜரேஷன் சொல்லும் போது டக்குன்னு என்ன ஆயிடும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கும். நம்மளோட லாங்குவேஜ் வந்து கிறிஸ்ப் அண்ட் ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்காது. என்லார்ஜிங் லாங்குவேஜா இருக்கும். நம்ம ஒரு சென்டென்ஸ் பதிலா ஒரு 10 சென்டென்ஸ் சொல்ற மாதிரி ரொம்ப என்லார்ஜ்டா இருக்கும். ஸோ அது வந்து அஃபெக்டேஷன். அதே ஜட்மெண்ட்டுக்காக படிக்கிறோம்னு சொன்னோம்ல, எபிலிட்டிக்காக ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா வந்து இந்த லால இந்த ஆக்ட் படி தான் நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா ரூல்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இட் இஸ் வெரி ஹியூமரஸ் இன்ஸ்டன்ஸ். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த டைம்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். எப்ப பாரு ரூல் புக்கை பேஸ் பண்ணியே ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறோம் முடியுமான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் ரைட் டு ஜட்ஜ் ஆல் த டைம் பேஸ்ட் ஆன் த புக். நெக்ஸ்ட், ஸோ அப்ப ஸ்டடி எப்படி இருக்கணும்? தே பெர்ஃபெக்ட் நேச்சர். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். They perfect nature and are perfected by experience of natural abilities are like natural plants that need pruning by study. Simple. அப்ப ஸ்டடீஸ் ரீடிங் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி வரணும், நம்ம நாலேஜ் எப்படி வரணும் அப்படின்னா நேச்சுரலா டெவலப் ஆகணும். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து படின்னு சொல்லிட்டு படிக்க கூடாது. நேச்சுரலாவே உங்களுக்கு அந்த ஹேபிட் வரணும். அதை டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் அந்த புக்கை எடுத்து படிச்சா மட்டும் நாலேஜ் கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அவங்களோட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களால கரெக்டான சொல்யூஷன் எடுக்க முடியும். அப்ப அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸா மாறும். ரைட், ஒரு செடியை வச்ச உடனே ஒரு விதை போடுறோம், விதை போட்டு அதுக்கப்புறமேட்டு அது மேல தண்ணி ஊத்தி சன்லைட் கிடைச்சு அதுக்கான கரெக்டா கார்பன் டை ஆக்சைடு அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு சின்னதா ஒரு டென்ட்ரல் வரும். அதுல இருந்து ஸ்ப்ரவுட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊத்தி தேவையான அளவுக்கு அதுக்கான என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ, எவ்வளவு சன்லைட் தேவைப்படுதோ எல்லாம் கிடைக்கதான் அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வளர்ந்துட்டே வரும். அதே மாதிரிதான் நாலேஜ் அப்படின்றது வந்து எடுத்த உடனே கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் we have to cultivate knowledge. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட ஆட் பண்ணி நெக்ஸ்ட் அதோடைய வேலிடிட்டியை நம்ம செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் வேற எங்கேயா நாலேஜ் கெயின் பண்ணி கொண்டு வரும்போது அப்படிதான் வந்து ஒரு பிளான்ட் வளர்ற மாதிரி தான் நம்மளோட நாலேஜும் டெவலப் ஆகும். ஸோ போத் ஆர் லைக் நேச்சுரல் எபிலிட்டி மாதிரி வரணுமே தவிர ஒரு இன்ஃபியூஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸா வந்து அது வரக்கூடாது. இட் மஸ்ட் பி இன் அ நாலேஜபிள் வே, நாட் அன் இன்ஃபியூஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்ஃபியூஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்னா திடீர்னு ஒருத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க கூடயே டெவலப் ஆகி வர மாதிரி வரணும். அதுதான் வந்து ஸ்டடீஸ், அந்த எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போதே மேக்சிமம் அதை எப்படி பண்ணணும்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அது வந்து இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டே வரும். ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ் passage. Let's go on to the next one. Here, crafty men condemn studies, simple men admire them, and wise men use them, for they teach not their own use, but that is a wisdom without them and above them, won by observation. Read not to contradict and confute, not to believe and take for granted, not to find talk and discourse, but to weigh and consider. Some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. That is, some books are to be read only in parts, others to be read but not curiously, and some few to be read wholly and with diligence and attention. Some books are also may be read by deputy, and extracts made of them by others, but that would be only in the less important arguments and the meaner sort of books, else distilled waters are like
common distilled water, flashy things. So what he says here is very simple. இப்போ first வந்து 3 types of studies சொன்னாருல, அதே மாதிரி 3 types of men, how they interact with studies. 3 type of men இருக்காங்க, எப்படி அவங்க studies பாக்குறாங்கன்னு சொல்றாரு. crafty men அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் ஒர்க்கிங் men அப்படின்னு சொல்லலாம், இல்ல primitive men அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஸ்டடீஸை வந்து கண்டெம் பண்ணுவாங்க. கண்டெம் ஸ்டடீஸ் அப்படின்னா என்னன்னா, எதுக்கு தேவையில்லாம படிக்கணும், யூ நீட் நாட் ஸ்டடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. they will condemn studies. Simple men admire them. What is simple men means? கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சவங்க, ரொம்ப சிம்பிளான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டெம்னா crafty men னா primitive men. Simple men means those who are in a simple sort of life, used to admire them. Admire them னா அந்த படிப்பை வந்து அவங்க ரொம்ப அட்மயர் பண்ணி பார்ப்பாங்க. இவ்வளோ படிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா பாக்குறது இருக்குல்ல, அதை வந்து இது கூட ரிலேட் பண்ணிக்கலாம். Wise men will use them. So wise men, யார் வந்து ரொம்ப நாலேஜ்டான பர்சனோ, ஒரு ஞானம் பெற்ற மனிதன் மட்டும்தான் அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவான். அவங்க படிக்கிறத எக்ஸாக்டா வந்து அவங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குறவங்க யாருன்னா, they are intelligent, they are wisdomized person, they are wise person அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப ஹார்ட் ஒர்க்கிங் men வந்து ஹார்ட் ஒர்க்ல மட்டும் தான் நம்புவாங்களே தவிர ஸ்டடீஸ், எஜுகேஷன் மேல வந்து அவங்களுக்கு பெருசா நம்பிக்கை இருக்காது. சிம்பிள் men எப்ப பார் அட்மயர் தான் பண்ணுவாங்களே தவிர அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனா wise men will take the steps and they will use it, thereby they become more intelligent. That's it. For they teach not their own use, but that is a wisdom without them and above them, one by observation. எக்ஸாக்டா வைஸ் பர்சனுக்கு மட்டும் அது எவ்வளோ விஸ்டம், எவ்வளோ வந்து ஸ்டடீஸை யூஸ் பண்ணணும், அதை எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்ல, இடம் பொருள் ஏவல், இது மூணையுமே வந்து ஸ்டடீஸ் நம்மளுக்கு ஈஸியா சொல்லி தரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக படிக்கணும், எதுக்காக படிக்க கூடாது? read not to contradict and confute. So what is contradict? What is contradict? Contradicts very simple. ஒன்ன வந்து ஆப்போசிட் பண்ணி சொல்றதுக்காக. ஸோ அப்ப படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்ட் கான்ட்ராடிக்ட் பண்ணி சொல்றதுக்காக, ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்க வின் பண்ணணுன்றதுக்காக, உங்களுக்கு ஒண்ணு தப்புன்னு தெரியுது அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் படிக்காதீங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, அவங்க சொல்றது தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா போய் எதையா சர்ச் பண்ணணுன்றதுக்காக போய் சர்ச் பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் ரீட் ஃபார் தோஸ் பர்பஸ். ஸோ ரீடிங் இஸ் நாட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டுக்காக படிக்காதீங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக உங்களோட பெஸ்ட் பாயிண்ட், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை தேடாதீங்க. Don't read for contradict and confuse. Not to believe and take for granted. இல்ல அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே அப்படியே உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி அதையே அப்படியே ஃபாலோ பண்றதுக்காகவும் படிக்காதீங்க. புக்ல சொல்றது எல்லாமே 100% ட்ரூ, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவும் கம்ப்ளீட்டா அதை பிலீவ் பண்ணவும் கூடாது. நெக்ஸ்ட், not to find talk and discourse, but to weigh and consider. Not to find talk and discourse. இத பத்தி பேசலாமா, அதை பத்தி பேசலாமா, உங்களுடைய டாக்குக்காக, நீங்க பேசுறதுக்கான டாபிக்கை தேடுறதுக்காகவும், நீங்க பேசுறதுக்கான பாயிண்ட்ஸை தேடுறதுக்காகவும் படிக்காதீங்க. ஸோ ரீட் ஃபார் weigh and consider. அது எதுக்காகனா, ஓகே இதுல இவ்வளவு வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக படிங்க. ஸோ ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதுல இருந்து என்னென்ன கான்ட்ராடிக்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் நாட் மேட்டர். அதே மாதிரி அதுல சொல்லியிருக்கிறத கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. த சேம் திங், இதை பத்தி நம்ம என்னென்ன பேசலாம், இதுல என்னென்ன பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு இதுல இருந்து என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா அதுக்கும் கிடையாது. எதுக்காகனா ஆக்சுவலா அதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அப்ளிகபிள் இல்ல, எந்த அளவுக்கு இதுல இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதனாலதான் this is the most famous quote, often asked quotes. Some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. So இதோட மீனிங் என்ன? some books are to be tasted. ஒரு சில புக்ஸை வந்து என்ன பண்ணணும், அதை அப்படியே கீழே வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் கீழே வந்து அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. some books are to be read only in parts. ஒரு சில புக்ஸ் என்ன பண்ணணும், டேஸ்ட் பண்ணா மட்டும் போதும், அதனால ஜஸ்ட் பார்ட்ஸா ரீட் பண்ணா மட்டும் போதும். மேபி டைட்டில் இல்லைன்னா இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் இது மட்டும் படிச்சா கூட போதும்.
others to be read but not curiously, some others to be swallowed. Swallowed na முழுங்குறது அப்படி. அப்ப ரொம்ப கியூரியஸா லைன் பை லைனா படிக்க வேணாம். கடகடன் ஒரு ஓவர் ரீடிங் கொடுத்தா போதும் ஒரு சில புக்ஸ்க்கு. some few to be read wholly. ஒரு சில புக்ஸ் இருக்கு, அதுதான் நீங்க என்ன பண்ணணும், ஃபுல்லா படிக்கணும் with diligence and attention. கியூரியஸா ஒரு லைனையும் அட்டென்டிவா படிக்கிறதுக்காகவே ஒரு சில புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸை நீங்க ரொம்ப அட்டென்டிவா படிக்கணும். அப்புறம் இதை தாண்டி ஒரு சில புக்ஸ் இருக்கு. some books also may be read by deputy. ஒரு சில புக்கை வந்து தேவைப்படுற நேரத்துக்கு மட்டும் படிச்சா போதும். பார்ட்ஸா தேவைப்படுற பாயிண்ட மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிட்டா போதும். இன்னும் ஒரு சில புக்ஸ் இருக்கு, அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் அதர் புக்ஸ். ஒரு புக்கை பேஸ் பண்ணி இன்னொரு புக் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 4 to 5 புக்ஸை ரெஃபர் பண்ணி கன்க்ளூட் பண்ணி ஒரு வால்யூம்ல பிரசன்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் புக்ஸ். நிறைய புக்ஸ்ல சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு புக்ல எழுதிருப்பாங்க, அதுதான் வந்து மேட் பை அதர்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் த பார்ட்ஸ். லைன் பை லைனா ரொம்ப வந்து டெலிஜென்ஸோட படிக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் த்ரூ இட். தென் he says less important arguments. ஏன் அதை வந்து less important arguments அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே இன்னொருத்தவங்களோட ஹேண்ட் ஒர்க். அது அவங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி கிடையாது, இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து காப்பி பண்ணுது. அப்ப அந்த காப்பீடு ஒன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் மீனர் சார்ட்ஸ் ஆஃப் புக். அந்த புக்கை தான் வந்து மீனர் சார்ட்ஸ் ஆஃப் புக் அப்படின்னு சொல்றாங்க. மீனர் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் worthy of too much. Else distilled books are like common distilled waters, that is flashy things. அதுதான் வந்து distilled books அப்படின்னு சொல்றாரு. So the book that is made from the excerpts or extracted qualities of other books is called distilled book. அப்ப distilled water, distilled book na enna, distilled water na the water without much impurities. Distillation பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க வாட்டருக்கு பேர் தான் distilled water அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் எதுவுமே இருக்காது, பியூர் H2O மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே அதுல இருக்காது. ரைட், தட் இஸ் கால்ட் distilled water. So other impurities தான் எடுத்திருக்காங்க, அப்ப அது வந்து குட் வாட்டர் தானே அப்படின்னு நினைப்போம். When there is nothing excess minerals in the water, then what is the purpose of drinking water? தேவையான மினரல்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் வாட்டர் வந்து ப்ராப்பர் வாட்டரா இருக்கும். தேவையான மினரல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா the water is equal to waste water. அதே மாதிரிதான் புக்ஸ்ல வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸும் இருக்கணும். அது மெரிட்ஸும் இருக்கணும், டிமெரிட்ஸும் இருக்கணும், அட்வான்டேஜஸ் இருக்கணும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கணும், வாண்டட் பாயிண்ட்ஸ் இருக்கணும், அன்வாண்டட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். த சேம் வே காமெடி இருக்கணும், ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கணும். த சேம் வே ஹாரர் இருக்கலாம், இல்லைன்னா த்ரில் இருக்கலாம். இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் ஒரு புக். அந்த கம்ப்ளீட் நாலேஜ் பேசிஸ்ல புக் இருக்கணும். அந்த நாலேஜ் பேசிஸ் எதுவுமே இல்லாம டு த பாயிண்ட் ஒரே ஒரு மீனிங்கை மட்டும் எடுத்துட்டு டெல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா that book is called meaner sorts of book. So that is the meaning of this stanzas. Next one. Here comes the exact essence of this essay. Reading maketh a full man, conference a ready man, and writing an exact man. And therefore, if a man write little, he had need have a great memory. If he confer little, he had need have a present wit. And if he read little, he had need have much cunning to seem to know that he doth not. Histories make men wise, poets witty, the mathematics subtle, natural philosophy deep, moral grey, logic and rhetoric able to contend. So what this means? Reading maketh a full man, conference a ready man, and writing an exact man. So always when you read, you will become a full man. நிறைய நாலேஜ் இருக்கும், கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியும். அதுதான் வந்து ஃபுல் மேன் அப்படின்னு சொல்றது. You will be a man. Conference a ready man. If you are good in your conference, that is if you are good at your communication, surely you will become a ready man. Always you will be ready to converse with someone, communicate with someone. யாராவது ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நீங்க வந்து எப்பயுமே ரெடியா இருக்கலாம். It is called a readiness of your argument or the readiness of your intelligence அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து conference. When you are highly intelligent in conference or you are ready for the conference. Whereas writing makes an exact man.
ஏன் அப்படின்னா ரீடிங்னா படிக்கிறது மட்டும் நம்மளோட நாலேஜ்ல மட்டும் சேவ் ஆகும். நாலேஜ் கிடைச்சதுனாலே ஒரு கம்ப்ளீட் ஃபுல் மேன் ஆயிடுவோம். அதே நம்மளால அந்த படிச்ச பாயிண்ட்ஸை பேச முடிஞ்சதுன்னா எந்த இடத்துல வேணா நம்ம படிச்ச பாயிண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா நம்ம ரெடியா இருப்போம். எல்லா ஒரு விஷயத்துக்கும் எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். அதே நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்மளோட கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணி அதை எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஸோ ரைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ரைட் பண்றது மட்டும் கிடையாது. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா we are the exact man. அப்ப அதுதான் நம்மள வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியா வந்து கொடுக்கறது எதுனா நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். இதுதான் வந்து மெயின் திங். அப்ப ரீடிங்கோட அல்டிமேட் பர்பஸ் இது கிரியேட்டிவிட்டி. இட் மஸ்ட் லீட் டு கிரியேட்டிவிட்டி. அண்ட் தேர்ஃபோர் அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சமா எழுதுனாங்க அப்படின்னா, இஃப் தே ரைட் லிட்டில், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெமரி வந்து they need a great memory ன்னு அர்த்தம். கொஞ்சமா தான் எழுத முடியுது அப்படின்னா they need a great memory. If they confer a little, they need to develop their wit. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கொஞ்சமா படிக்கிறாங்க அப்படின்னா they need to be in search of studies. அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப நிறைய படிக்கணும். அப்பதான் அவங்களோட நாலேஜ் இன்னும் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எதெல்லாம் படிக்கலாம்? படிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹிஸ்டரிஸ். If you read history, you will become wise. ஏன் அப்படின்னா ஹிஸ்டரியில வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதுல இருந்து நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும், நாலேஜ், ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி கிடைக்கும், அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். பட் அதான் ஹிஸ்டரி படிச்சோம் அப்படின்னா மென் வந்து வைஸா ஆவாங்க. நெக்ஸ்ட் போயட்ஸ் அப்படின்னா விட்டின்னு சொல்லலாம். விட்டி வந்து இன்டெலிஜென்ஸ் கிடையாது இந்த இடத்துல. இதோட மீனிங் என்னன்னா இமேஜினேஷன். நம்மளோட இமேஜினேஷன் டெவலப் ஆகணும் அப்படின்னா போயட்ரி படிக்கலாம். அதே நாலேஜா டெவலப் ஆகணும், அதாவது சட்டில் தான் நாலேஜ். நாலேஜ் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும். நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆல் சார்ட்ஸ், ஒரு ரவுண்ட் லைக் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அது நம்மளுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ். ஏன்னா யோசிப்போம், அப்ளை பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ரீட் மேத்ஸ் யூ வில் கெட் கம்ப்ளீட் நாலேஜ். நெக்ஸ்ட் நேச்சுரல் பிலாசபி, காமன் பிலாசபி, என்விரான்மெண்டல் பிலாசபி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு டீப் நாலேஜ் கிடைக்கும். டீப் நாலேஜ் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற தன்மை எங்க கிடைக்கும்னா நேச்சுரல் பிலாசபி படிக்கும்போது கிடைக்கும். அதே மாரல் படிக்கும்போது கிரேவ் ஆட்டிடியூட் இருக்கணும். அப்ப மாரல் கிரேவ் ஆட்டிடியூட் அப்படின்னா டீப் சென்ஸ் ஆஃப் நாலேஜ் படிக்கணும். மொராலிட்டி படிக்கும்போது ரொம்ப டீப் சென்ஸ் ஆஃப் கிரேவ் நாலேஜ் கிடைக்கணும். ஸோ லாஜிக் படிக்கிறோம், ரெட்டாரிக் படிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா கண்டென்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ டு ஏபிள் டு கண்டென்ட் அப்படின்னா டு த பாயிண்ட் யோசிக்கிறதுக்கு, பகுத்தறிவு சிந்தனைன்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த லாஜிக் அண்ட் ரெட்டாரிக். அது நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய லாஜிக் படிக்கும்போது இல்ல ரெட்டாரிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரீடிங். அண்ட் என்னென்ன படிச்சா என்னென்ன டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், the closing of this essay. Here is the Latin quote: Abian studia in mores, which means studies pass into and influence manners. Nay, there is no stone or impediment in the wit, but may be wrought out by fit studies. Like as disease of the body may have appropriate exercises. Bowling is good for the stone and brains, shooting for the lungs and breast, gentle walking for the stomach, riding for the head, and the like. So, if a man's wit be wandering, let him study the mathematics. For, in demonstration, if his wit be called away never so little, he must begin again. If his wit be not apt to distinguish or find differences, let him study the schoolmen. For, they are simni-sectors, that is splitters of hairs. If he be not apt to beat over matters and to call upon one thing to prove and illustrate another, let him study the lawyer's cases. So, every defect of the mind may have a special recept. Here is the Latin saying, Abian studia in mores. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டடிஸ் பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். இப்ப நம்ம ஒரு விஷயத்த நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மேனரிசம் அது மாத்தும். The difference between educated and uneducated சொல்ல முடியும்ல. The way of dressing மாத்தும். நிறைய படிச்சவங்க வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம்ல, அதேதான்.
நம்மளோட மேனரிசம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்கும். ஸ்டடீஸ் வந்து நம்மளுக்குள்ள போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட மேனர்ஸை சேஞ்ச் பண்ணும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்மளுக்கு நிறைய இம்பெடிமெண்ட்ஸ் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம நாலேஜை வந்து டெவலப் பண்றதுக்கு நிறைய இம்பெடிமெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய அவுட்புட் பேரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஃபிட் ஸ்டடீஸ் மூலமா மறைஞ்சு போயிடும். ஃபிட் ஸ்டடீஸ் அப்படின்னா, நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாம நம்ம எங்கேயாவது தவிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சம் புக்ஸ் மே ஹெல்ப் அஸ் டு சால்வ் த ப்ராப்ளம், ரைட்? அப்ப நிறைய படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து கோப் அப் பண்ணி நம்மளோட நாலேஜை ஈஸியா டெவலப் பண்ணிக்க முடியும். எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியை ஃபிட்டா வச்சுக்க முடியுமோ, அதே மாதிரி ரீடிங் வந்து நம்மளோட பிரெயினை ஃபிட்டா வச்சுக்கும், அதாவது நம்மளோட நாலேஜை ஃபிட்டா வச்சுக்கும். அப்டேட்டடா இருக்கும்போது கரண்ட்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதுக்குதான் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. Say for example, exercise பண்ணும்போது, so bowling is good for stone and kidney stones க்கு ரெயின்ஸ்க்கு வந்து bowling வந்து ஒரு best exercise. Shooting is the best exercise for lungs and breast. The same way, gentle walking is good for your stomach, and riding is good for your head. Horse riding இருக்குல்ல, அது எல்லாமே good for your head. இதே மாதிரி studies is good for your mental health. The same way, studies is good for your mental health. Reading is good for your mental health. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா எதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாவது உங்களோட இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, நாலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்னு கொஞ்சமாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மேத்தமேட்டிக்ஸ் படிக்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரவுண்ட் ஆஃப் நாலேஜ், ஒரு சட்டில் நாலேஜ் கிடைக்கும். புரிஞ்சுப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் நாலேஜ் கிடைக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும். ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்றோம்ல, ஜஸ்ட் அடிஷன். 2 நம்பர் இருக்கும், அந்த 2 நம்பர் என்னென்ன நம்பர்னு தெரியும். 3 + 3, அப்ப 3ன்றது ஒரு நம்பர், 3ன்றது ஒரு நம்பர் தெரியும். அப்ப அடிஷன் சொல்லும்போது ரெண்டையும் ஆட் பண்றோம் அப்படின்னு தெரியும். அந்த அடிஷன் அப்படின்ற ரூல் எடுத்துட்டு வந்து அங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு அவுட்புட்டை நீங்க வந்து அரைவ் பண்ணுவீங்க. காட், இதேதான் வந்து மேத்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அதுதான் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண போறோம். அப்போ ஒரு விஷயத்த பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம், எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். யோசிக்கும் போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் அப்ளை பண்றோம், அதை சால்வ் பண்றோம், அவுட்புட் எடுக்கிறோம். தட்ஸ் ஆல். சோ இதுக்கு வந்து மேத்ஸ் நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதே ஒரு சில நேரத்துல வந்து உங்களால டிஃபரன்சஸ் கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, சோ டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது 2 விஷயம் இருக்கு, அந்த 2 விஷயத்துக்கு நடுவுல உங்களால டிஸ்டிங்விஷ் பண்ணி கரெக்டா காட்ட முடியல அப்படின்னா, அப்ப நீங்க என்ன படிச்சுக்கலாம், எதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், எதை படிச்சா உங்களுக்கு அந்த நாலேஜ் டெவலப் ஆகும் அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் ஸ்கூல் மென், ரைட்? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு சிம்னி செக்டார்ஸ் மாதிரி, அதாவது ஒரு ஸ்பிளிட்டர்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வந்து கரெக்டா வந்து பிரிச்சு கம்ப்ளீட்டா காட்டிடும். அதனாலதான் வந்து ஸ்கூல் மென்னை படிச்சோம்னா உங்களோட ரேஷனாலிட்டி டிஃபரன்சஸ் வந்து டெவலப் ஆகும், கைண்ட் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் கெப்பாசிட்டி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஸ்டடி ஆஃப் ஸ்கூல் மேன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ புக் ஆஃப் தட் பீரியட். அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் புக்குக்கு பேர் தான் ஸ்கூல் மேன் அப்படின்றது. அதுல வந்து எல்லா திங்ஸுக்கும் வந்து டிஃபரன்சஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது வந்து உங்களால ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ண முடியல, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் காட்ட முடியல, எக்ஸாம்பிள்ஸ் காட்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, லாயர்ஸ் கேசஸ் படிக்கலாம். லாயர்ஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும். ஒரு கேஸ் மாதிரியே இன்னொரு கேஸ் இருக்க மாதிரி இருக்கும். சோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லாயர்ஸ் கேசஸ்ல இருந்து ஈஸியா இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸை வந்து டக்கு டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா லாயர்ஸோட கேசஸ் எடுத்து படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த பர்பசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஏரியாஸ். ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசெப்ட். ஸோ ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இடத்துல சொல்யூஷன் தேடலாம். ஸோ டோன்ட் கெட் அ சொல்யூஷன் for all the things in the same place. Search in a varied directions. So that's the end of the essays. And we move on to the takeaway section. So takeaway, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, why reading is important. Reading is an important activity. Everyone must read for certain limit. It must be in a natural way. ஆனா அது யாரோ ஒருத்தவங்களோட இன்ஃபியூஸ்ல வரக்கூடாது. It must be developed in a as a natural ability, natural capacity, natural habit மாதிரி வரணும். So different subjectsல இருந்து நம்மளுக்கு வந்து different skills கத்துக்கலாம். மெடிசன் வந்து பிசிக்கல் ஹெல்த்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எக்ஸசைசஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிசிக்கல் ஹெல்த், அதே மாதிரி ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மென்டல்
health. So these are the points that we are taking away. Hope you have enjoyed the video. If you like the video, kindly share and subscribe. Thank you. We'll see you in the next video.